Hello all, welcome to our channel Crafty World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான அழகான ஒரு ஹோம் டெக்கர் ஐடியா தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனல்ல ஹோம் டெக்கர் ஐடியா and then wall hanging ஐடியாஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்லிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே வந்து நான் இந்த வீடியோ டெடிகேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷேப்ல நல்லா பெருசா இருக்க ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்துட்டு அதை வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ்ல இந்த மாதிரி வந்துட்டு நான் சர்க்கிள் ஃப்ரண்ட் அண்ட் அவுட்லைன் வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ இன்னர் சர்க்கிள் ஒன்னு and then outer circle ஒன்னு. உங்ககிட்ட எந்த சைஸ்ல வந்து இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் இருக்கோ அதை வச்சு நீங்க டிரா பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உங்ககிட்ட காம்பஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை வச்சு கூட டிரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு சர்க்கிள்ஸ் டிரா பண்ணிட்டு அதை வந்துட்டு இந்த கார்ட்போர்ட்ல இருந்து இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போறேன். இந்த ரெண்டு சர்க்கிள்ஸ்மே வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட்ல இருந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் நார்மலாக வந்துட்டு இருக்க அட்டை பாக்ஸ் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஒரிஜினல் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கடையில் வாங்கி அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வீட்டில் இருக்க இந்த மாதிரி வந்துட்டு அட்டை பாக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்துச்சு. நான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரியே வந்துட்டு இன்னொரு சர்க்கிள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையுமே ஒன்றா ஸ்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு திக்னஸ் நல்லா கிடைக்கும். எனக்கு வந்துட்டு இந்த ஓரளவு திக்னஸ் போதும்னு தோணுச்சு. அதனால இந்த ஃபர்ஸ்ட் லேயரோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு சர்க்கிள் ஷேப்ல வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுல வந்துட்டு இந்த மாதிரி woollen thread வச்சு நான் வந்துட்டு கவர் பண்ண போறேன். ஸோ இதுல பேசிக் மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் அதுக்கப்புறம் woollen thread தான் நமக்கு ரொம்ப பேசிக்கான மெட்டீரியல்ஸ். இது ரெண்டுத்தை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் வந்துட்டு ஃபுல்லா ரெடி பண்ணி முடிக்க போறோம். ஸோ இந்த woollen thread பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 woollen threads வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு மெரூன் கலர் தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா பிரைட்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மெரூன் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். எடுத்துட்டு அதை வந்துட்டு அந்த 5 woollen threadsமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அந்த நாட் நல்லா வந்துட்டு டைட்டாக ஒரு கார்னரில் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க த்ரெட் எல்லாத்தையுமே நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க இந்த கார்ட்போர்டில் ஸ்டிக் பண்ணிட்டு ஃபுல்லாக ரோல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு அந்த கார்ட்போர்டு கூட இந்த woollen thread வந்துட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த woollen thread வந்துட்டு இந்த கார்ட்போர்டு கூட ஸ்டிக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வந்துட்டு நல்லா ட்ரை ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இருக்க woollen thread நம்ம இந்த மாதிரி அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு அது காயறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஃபுல்லாக சுற்ற ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் அந்த woollen thread வந்துட்டு ஈஸியாக பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றுனது எல்லாமே வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் அது வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக சுற்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த woollen threadோட கலர் சாய்ஸஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான காம்பினேஷனில் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு என்கிட்ட அவைலபிளாக இருக்க woollen threads வச்சு தான் வந்து இந்த கிராஃப்ட் சிம்பிளாக முடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக இப்போ வந்துட்டு நான் woollen thread வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். ஸோ எங்கேயுமே வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் சின்னதாக கூட தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக நான் woollen thread வச்சு கவர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் woollen thread எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அது இந்த மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸில் இந்த மாதிரி ஒரு 60 டைம்ஸ் வந்துட்டு நான் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு திக்னஸ் அளவு எந்த அளவுக்கு வேணும் ஒரு திக்காக கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதோடய வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஒரு 70 to 80 டைம்ஸ் வந்துட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் ஒரு சின்ன woollen thread ஒயிட் கலர் வந்துட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக க்யூட்டான ஒரு பாம்பாம் பால்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலனா வந்துட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த சின்னதாக கட் பண்ணி எடுத்து அந்த woollen thread வந்துட்டு நம்ம திக்காக வந்துட்டு நிறைய த்ரெட்ஸ் எடுத்துருந்தால அதில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சு நல்லா ஒரு 3 to 4 knots வந்துட்டு போட்டு நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு இப்போ ரெண்டு சைட்ஸுமே வந்துட்டு இந்த ஜாயின்ஸ் எல்லாமே இருக்குல்ல அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டு சைடுமே கட் பண்ணிட்டு அந்த அடிஷ்னலாக இருக்க த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நல்லா சின்னதாக வர வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சாஃப்டான ஒரு பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்களே நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு க்யூட் ஆகிறதுக்காக அந்த சைடில் எக்ஸ்ட்ராஸாக இருக்க மாதிரி இருக்க woollen threads எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கட் பண்ணி வச்சு அந்த பேலன்ஸ் இருக்க த்ரெட்டுமே வந்து நான் தூக்கி போட போகிறது கிடையாது. அதை வச்சு இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்றதுக்காக அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சைடில் அந்த எக்ஸ்ட்ராஸ் இருந்து எல்லாத்தையும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான குட்டியான பாம்பாம் பால் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் மொத்தமாக 6 பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ 6மே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு அழகாக வந்துட்டு ஒரு பஞ்சியாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது. செஞ்சுட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரோல் பண்ணும்போது அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக தெரிஞ்சிடும். அதை ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 6 பாம்பாம் பால்ஸ் வந்துட்டு ஒயிட் கலரில் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக 3 கலர்ஸில் வந்துட்டு பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்டு கலர்ஸாக பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஆஷ் கலரில் வந்துட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ப்ளூ கலரில் வந்துட்டு பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துலேயுமே வந்துட்டு 6 பால்ஸ் தான் வந்து நான் செஞ்சு எடுத்திருக்கேன்.
ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸுமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒயிட், ரெட், ப்ளூ அண்ட் தென் வந்துட்டு ஆஷ் கலர் எல்லாமே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி நம்மளோட வால் ஹேங்கிங்கை வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதே எல்லாத்தையுமே வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு பெரிய ஊசி எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் உலன் த்ரெட் வந்துட்டு வச்சுட்டு அதோட எண்டில் வந்துட்டு நல்லா ஒரு சின்ன நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேர்ல் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ அந்த நாட்டில் வந்துட்டு ஃபைனலாக வெறும் த்ரெட்டு மட்டும் இல்லாமல் ஒரு பேர்ல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக ஃபைனலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் மணி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பாம் பால், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஆஷ் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெட் கலர். இந்த கலர் ஆர்டர்ஸில் தான் வந்து நான் எல்லாமே வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த கலர் காம்பினேஷனும் அது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் பிங்க் ஷேட்ஸ், எல்லோ ஷேட்ஸ், ரெட் ஷேட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ அது மாதிரி வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு கலரில் இருந்தால் பிடிக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனலாக இதில் வந்துட்டு மேலே த்ரெட்டு மட்டும் இருந்தால் எம்டியாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக வந்துட்டு மேலே இந்த மாதிரி பெரிய பெரிய கோல்டன் மீன்ஸ் இதை வந்துட்டு நான் செயின்ஸ் எல்லாம் செய்கிறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக அந்த பெரிய கோல்டன் பீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இதில் மேலே வந்துட்டு ஒரு 3 பீட்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ் வந்துட்டு போட்டேன். ஏன்னா 3 பீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்துட்டு நான் 4 பீட்ஸ் போட்டுட்டேன். இப்போது நம்ம செஞ்சு வச்சிருந்த எல்லா பால்ஸுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டோட ஹைட்டு வந்துட்டு நான் டிஃப்ரென்ஸ் வச்சு கட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்னதாக ஹைட் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் அதை விட ஒரு மடங்கு அதிகமாக, அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் த்ரெட்டை விட தேர்ட் த்ரெட் வந்துட்டு இன்னும் ஹைட்டாக. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஹைட் டிஃப்ரென்ஸ் வச்சு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த ஹைட்ஸில் வந்துட்டு ஒரு த்ரெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் இப்போ கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனலாக நான் ஜாயின் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அந்த த்ரெட்டோட ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஈஸியாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னல 3 பீட்ஸ் வந்துட்டு 4 பீட்ஸாக நான் வந்துட்டு ஃபைனலாக மாற்றிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாத்துலேயுமே அந்த 4th பீட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எல்லாம் அதை மொத்தம் 6 இதுலேயுமே வந்துட்டு அந்த 4th பீட்மே ஆட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒன்றா சேர்த்து நம்ம வந்துட்டு டைப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி டைப் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த சின்ன த்ரெட் ஹைட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு நம்ம சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 2-3 knots வந்துட்டு போட்டு நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அப்போவுமே உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்படி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் இல்லை ஃபெவிபாண்ட் போட்டு அந்த உல்லன் த்ரெட்டை அந்த இன்னொரு நம்ம டைப் பண்ணியிருக்க அந்த உல்லன் த்ரெட் கூட வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அப்படி ஸ்டிக் பண்ணும்போது வந்துட்டு உல்லன் த்ரெட் வந்துட்டு கலண்டு வராது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்துட்டு சும்மா நாட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதுவே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அந்த சின்னதாக ஹைட் இருக்கிறத வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு அதில் இருந்து இந்த அளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நெக்ஸ்ட் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்ட் த்ரெட். ஸோ அதில் செகண்ட் த்ரெட்லேருந்து தேர்ட் த்ரெட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தேர்ட் த்ரெட் டைப் பண்ணுறேன். இதே மாதிரி வந்துட்டு 4, 5, 6 இது எல்லாத்துக்குமே வந்து டைப் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஹைட்டில் த்ரெட் கட் பண்ணிக்கோங்க. நானுமே வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக வந்துட்டு த்ரெட்ஸ் வச்சுட்டேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கட் பண்ணி கரெக்டாக ஹைட்ஸ் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 6th த்ரெட்டுமே வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணிட்டோம். ஸோ அந்த மெரூன் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அந்த கோல்டன் பீட்ஸ் போட்டது வந்துட்டு ஃபைனலாக நம்ம வாலில் ஹேங் பண்ணிட்டதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வால் ஹேங்கிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பழைய வால் ஹேங்கிங் வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு தூக்கி போட போனாங்க. அது வந்துட்டு அந்த ஒயர்ஸ் எல்லாமே வந்துட்டு பிஞ்சிருச்சு. ஸோ அதை தூக்கி போடும் போது வேண்டாம், அந்த ஒயர்ஸ் மட்டும் தூக்கி போட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம், இதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் எப்போயும் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அது வந்துட்டு இப்போ எனக்கு கண்ணில் படுத்து சரி ஓகே நம்ம செய்கிறதுல வந்துட்டு யூஸ் பண்ண அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அது வந்துட்டு 4 அந்த சவுண்ட் வரல அந்த மணி மாதிரி. ஸோ அந்த சவுண்ட் வர அந்த 4த்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நான் உல்லன் த்ரெட் வச்சு டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சர்க்கிள் ஷேப்போட சென்டரில் வந்துட்டு நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அது 4த்தையுமே வந்துட்டு டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெரூன் கலர் உல்லன் த்ரெட் வந்துட்டு ஒரு 4 த்ரெட் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 த்ரெட்டுமே வந்துட்டு 4 சைட்ஸ்லையுமே வந்து நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைப் பண்ணுற உல்லன் த்ரெட் வச்சு தான் நம்ம வந்துட்டு வாலில் மேலே வந்துட்டு ஹேங் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக ஹேங் பண்ணி காட்டுறது எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 உல்லன் த்ரெட் வந்துட்டு 4 சைட்ஸுமே நல்லா டைட்டாக டைப் பண்ணிவிட்டு இப்போ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு பெரிய நாட் மாதிரி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்போ 3 சைட்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 4th சைட். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த உல்லன் த்ரெட்டில் எந்த சிக்குமே இல்லாமல் கரெக்டாக நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய நாட் போட்டுக்கலாம். அந்த 4 த்ரெட்ஸ்மே வந்து டைட்டாக வச்சு நல்லா சேர்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு எங்கேயுமே அந்த லூஸ் இருக்காது. நாட் போட்டுட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராஸ் ஏதாவது த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உல்லன் த்ரெட் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு உல்லன் த்ரெட் வச்சு ஒரு அழகான ஒரு டால் வந்துட்டு செஞ்சு போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு க்யூட்டான டால்னு கூட சொல்லலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அந்த அவுட்கம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் ஹேங்கிங்
ஹேங்கிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம சென்டரில் அந்த மணி மாதிரி இருந்துச்சுல, பழைய வால் ஹேங்கிங்கில் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல. ஸோ அதை வந்துட்டு இந்த சென்டரில் நம்ம இப்போ டைப் பண்ணி வச்சுருந்தோம் இந்த மெரூன் கலர் நாட்ஸில் இந்த மாதிரி வந்துட்டு மாட்டிடலாம். இதையுமே வந்துட்டு டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட வால் ஹேங்கிங் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு வாலில் மாட்டிட்டு அந்த சவுண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. woolen threadல செஞ்ச ஒரு சூப்பரான ஹேண்ட்மேட் கிராஃப்ட்னே சொல்லலாம். இப்போ இதை வந்துட்டு நான் மேலே வாலில் வந்துட்டு மாட்டி விட்டுட்டேன். ஸோ இப்போ அந்த சவுண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே கேளுங்க. ஸோ நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக அழகான ஒரு ரிலாக்ஸிங் சவுண்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த வால் ஹேங்கிங் ஹோம் டெக்கர் ஐடியா ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.